சிட்னி அடைந்தது. மெல்பர்ன்ல இருந்து சிட்னி போகுது. இப்போ நான் யோசிக்கிறேன் மேப்பை பார்த்து மெல்பர்ன் ஓகே இங்கே இருக்கு மெல்பர்ன், அது சிட்னிக்கு போகுது. அது கேன்பராக்கு போகுது எனக்கு தெரியும். சின்ன பசங்க 4ஆம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு என்ன தெரியும்? அது அப்புறம் மேப்பை கையில் வச்சுட்டே படிக்கணும் போல. சிட்னியை அடைந்தது. பெருந்தொகையான பயணிகள், பிள்ளைகள், பெரியோர், முதியோர், பெண்கள், ஆண்கள் என பலர் வந்தார்கள். வாணியும் கண்ணனும் அதே தான். அந்த படத்துல தொடர்ச்சி கவனிச்சிங்களா? இது வந்து வாணியும் கண்ணனுடைய குடும்ப நாவல். வாணியும் கண்ணன் அதாவது ஒரு ஒரு குடும்பம் இருக்குது. அது இந்த பெருத்தில் மட்டும் கிடையாது இந்த குடும்பம். அது வந்து ஒரு மெல்பர்ன் குடும்பம். புரியுதுங்களா? 2, 3 புக்கு 2, 3 வருஷத்து புக்கெல்லாம் மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா, வாணியும் கண்ணனுக்கும் எனக்கு எரிச்சலா இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். வாணியும் கண்ணனுக்கு அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, மாமா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, அவங்களோட குடும்பம் சித்தப்பா, பெரியப்பா எல்லாருடைய அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியவே இந்த இந்த தமிழ் புக்கு எடுத்துட்டோன்னா பார்த்துரலாம். ஏன்னா வந்து ஒரு பாடம் வந்து இப்போ நம்ம ஐயனார் புக் ஸ்டோரில் வாங்கினது வந்து இந்த புக்கு தெரியுதுங்களா? என் வயித்தெரிச்சல் சும்மா விடாது சொல்லிட்டு இந்த கதை இருக்குது. இந்த கதை எப்படி இருக்கு? இந்த கதை எப்படி இருக்கு? 2 பக்க கதை. 2 பக்க கதை. இங்க பாருங்க, புத்திசாலி சேவலும் தந்திரன் அறியும். 2 பக்க கதை தான். ஆனா இது வந்து இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5 அதே வாணியும் கண்ணனும், தாத்தா, சிட்னி, கேன்பரா, மெல்பர்ன். இந்த கதை மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பத்தின கதை எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு திறமை வேணும். அடுத்து 3வது புக் பாடம் 3 பாடம் 3ஓட தொடர்ச்சி பாடம் 4. இது வந்து ஒரு நாவல் டைப்ல இருக்கு. புரியுதுங்களா? ஒரு நாவல்ல ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அப்படியே போவாங்க தெரியுமா? அதே டைப்ல இருக்கு. இப்படி இருக்கிறது வந்து சுத்தமா பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது. நான் 12th படிக்கிறப்ப கூட இங்கிலீஷ் பாடம் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் பாடம் எப்படி இருக்கு? ஒரு பாடம்னு எடுத்துட்டா ஒரு பாடம். அந்த பாடத்துக்கு பின்னாடியே கொஸ்டின் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி எழுதி வச்சுக்குவோம். இது 1வது கொஸ்டினோட ஆன்சரு. இந்த பக்கத்துல இப்படி எழுதிக்குவோம். இதுல வந்து 1 to 1 இப்படி எழுதி வச்சுக்குவோம். 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் குறிச்சு வச்சுக்குவோம். அப்படியே புக்லயே படிப்போம். ஆனா இது இங்க அப்படி கிடையாது. இந்த 12 பாடத்தை தான் இந்த ஒரு வருஷம் முழுக்க உருட்ட போறாங்க. புரியுதுங்களா? இல்லை எனக்கு ஆத்திரம் வச்சுன்னா நான் அப்படித்தான் பேசுவேன். இங்க பாருங்க, இந்த பாடநூல் 12 பயிற்சி நூல் அந்த அதே கொஸ்டின் ஆன்சர் இந்த ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கு. சரிங்களா? இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தெரியல. இங்க பாருங்க, பெருந்தொகையான பயணிகள் வர்றாங்க. வாணியின் கண்களுக்கு வாணியும் கண்ணனும் விமான நிலையத்தில் நின்றனர். கலாவின் வரவை எதிர்பார்த்து அவர்கள் ஆவலுடன் நின்றனர். மக்கள் கூட்டத்தில் வாணியின் கண்கள் கலாவை தேடின. இப்படியே போகுது. இதென்ன